பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய முகத்தை முதலாவது நாம் தேடுவது அதைவிட மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதிலே அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையில் எல்லா வேலைகளையும் தொடங்குவதற்கு முன்பதாக நாம் கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம் என்றால் அவரிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த பிரசன்னம், அவரிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த ஆலோசனை எவ்வளவு நம்ம இந்த நாளில் மகிமையாய் நடத்த போகிறது தெரியுமா? அந்த ஆலோசனையின்படியே இந்த நாளை நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிற தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில் நாம் செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், எந்த மனிதன் ஆண்டவருக்கு முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறான் என்பதை ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் எனக்காக என்னுடைய காரியமாக என்னுடைய இருதயத்தின் தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகள் எங்கிருக்கிறார்கள் என்று பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலையும் கூட நம்மளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அருமை மகளே, அருமை மகனே, என்னுடைய பாதத்தில் வந்திருக்கிறாயே, இந்த நாளில் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை தேற்ற போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு இந்த மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து நாம் உணர்ந்து இந்த காலை வேளையில் அவருக்குரிய மகிமையும் கனத்தையும் எல்லா சகல துதியையும் அவருக்கு செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் மாறாதவைகள், புதியவைகள், பெரியவைகள். அந்த கிருபையினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர் நடத்த போகிறார். வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி மகிழுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலைதே, புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே.
கதிரவன் தோன்றும் காலையிதே எந்த நுதடும் நுந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும் வாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனை என் துணையே வாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனன் தின் துணையே கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனன் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே வானம் பூமி யாவையும் படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவி ஆவலடங்கு என்னையும் அழைக்க ஆத்துமனேசரை வந்திடுவி ஆவலடங்கு என்னையும் அழைக்க ஆத்துமனேசரை வந்திடுவி கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிதே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன் பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன் கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையுதே அல்லேலூயா. ஆமாண்டவரே, காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிறவரே அப்பா, இந்த காலை வேளையில உந்தன் பாதம் அமர்ந்திருந்து வேதத்தை ருசித்து உம்மை பாடி மகிழ்ந்திருக்க போகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அருமையான குளிர்ச்சியான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. புதிய புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை அப்பா என்று கூப்பிடும்படியா எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால எங்களை தேற்றும் ஆற்றும் எங்களை தைரியப்படுத்தும் திட்டப்படுத்தும் ஆண்டவரே. உங்க கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய கரங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க நடத்துங்க. உங்க கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற தொலைக்காட்சியோடு ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதிய கிருபையினால புதிய அபிஷேகத்தினால நிரப்பி நடத்த ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் மறுபடியுமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நான் எடுத்து கொண்ட வேத வசனம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 13ஆம் வசனம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். அதே காரியம் 13ஆம் வசனத்திலையும் இருக்கிறது. 2வது பகுதி, நீ பலம் கொண்டு தைரியமாக இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது 2 வசனத்திலையும் நம்மை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். எதெல்லாம்னா, பலங்கொண்டு தைரியமாக இரு, பயப்படாமல் கலங்காமல், அப்புறம் காரியத்தை நடத்து, உன்னோடு நான் இருக்கிறேன். அப்போ இந்த எல்லா வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளோடு என்ன சொல்லுதுன்னா, நம்மை என்கரேஜ் பண்ணுது, நம்மை ஊக்குவிக்கின்றன. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை தருகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர்.
நம்மளோடு பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறார் இந்த கால வேளையில். ஏனென்றால் நாம் ஒருவேளை எந்த காரியத்தை குறித்தாகிலும் சோர்ந்து போய் இதை செய்யவா செய்ய வேண்டாமா என்பதை குறித்த ஒரு அங்கலாய்ப்பில் ஒரு உறுதிப்பாட்டில் இல்லாதபடி அங்கும் இங்குமாக அலைந்து அசைகிற ஒரு நிலைமையில நம்ம இந்த கால வேளையில் காணப்படுவோமானால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை இந்த வேதத்தில் யாரோடு பேசினார் என்பதை கூட நான் ஒரு சில வார்த்தைகளோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் என்னதுன்னா, தாவீது தன்னுடைய மகனிடத்தில் இந்த ஆலயத்தை கட்டும்படியாக தாவீதுகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நீ கட்ட மாட்டா, உன்னுடைய மகன்தான் இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ நிறைய யுத்தத்தை செய்து நிறைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அதனால நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டா, உன்னுடைய மகன்தான் சாலமன் கட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. எனவே இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சவதரித்து வைத்து விட்டு தன்னுடைய மகனிடத்தில் ஆண்டவர் தாவீதோடு பேசி எல்லா காரியங்களையும் சொல்லி எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லா காரியங்களையும் சொல்லி அந்த காரியத்தை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, தைரியமாயிரு, கலங்காமயிரு, திடன் கொண்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாமல் இரு, நீ காரியத்தை செய், நான் உன் கூட இருக்கிறேன், நடப்பி என்றெல்லாம் அப்படி பாசிட்டிவாக அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு தைரியம். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் கூட நம்ம சில வேளைகளில் இந்த காரியத்தை நான் செய்யவா, இந்த வேலையில் நான் சேரவா, இந்த படிப்பை நான் படிக்கலாமா, இந்த திருமணத்தை இந்த துணையை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்று நம்ம சில வேளைகளில் சில நேரத்தில் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கும்போது நமக்கு உரிமையானவர்கள், நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நம்மிடத்தில் வந்து, அல்லது ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து, இதுதான் கட்டாயம் இது செய், இதுதான் உனக்கு, இந்த வேலை தான் உனக்கு ஆண்டவர் தர்றாரு, தைரியமாக செய், கலங்காம இரு, தைரியத்துடன் கொண்டுரு அப்படின்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணும்போது உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வருது பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டு அல்லது என்னுடைய ரிலேட்டிவ்ங்க அப்படி சொல்லிட்டாங்க, கட்டாயம் இது ஆண்டவர் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வருது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மிடத்தில் இப்படி சொல்லும் பொழுதே நமக்குள்ளாக என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது, ஒரு தைரியம் வருதுன்றா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை குறித்து நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அது எவ்வளவு உண்மை உள்ளது பாருங்க. அதை நாம் ஏன் புறக்கணிக்கிறோம்? நாம் ஏன் அதை விட்டு விடுகிறோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சில நேரங்களில் பல வேளைகளில் ஆண்டோடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? அப்படி அது பெருசாவே நினைக்கிறதில்ல, அலட்சியம் பண்ண மாட்டோம். பரவாயில்ல, கலங்காத, திகையாத, பயப்படாத என்று எல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. எல்லாம் ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டது தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை வாசித்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படி. ஆனால் அது அவ்வளவு தூரம் நான் நம்பிக்கைக்கு உரியதாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். எவ்வளவு தூரம் அதன் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஒருவேளை யாரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களில் யாராவது இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இப்படி பண்ணலாமா என்ற எண்ணத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை தைரியப்படுத்துகிறார். நிச்சயமா நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, நீ இந்த காரியத்தை செய், கலங்காத, பயப்படாத, ஐயோ இது நடக்குமா, இது சக்சஸா முடியுமா அப்படின்னு நீ பயப்படவே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்ட இதே வசனத்தை நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுலேயும் ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கேயும் பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி பயப்படாமலும் கலங்காமலும் இரும், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ இதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்த வசனம் பாருங்க. அந்த கால வேளையில் ஒரு வேளை நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே என்னோடு வார்த்தை
பேசின இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த காரியத்தில் நான் இந்த குழப்பத்தின் மத்தியில் நான் இருக்கிறேனோ அந்த காரியத்தில் தேவன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியோமா? ஆண்டவரே, என்னுடைய பயத்தை எல்லாம் மாற்றி போடுங்க, நான் தைரியமாக இருக்க எனக்கு பலன் தாங்க, கலங்காமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் முன்னாக சென்று எல்லா கோணல்களையும் மாற்றி இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 22, 16, 13, 1 நாளாகமம் 28, 10, 20 ஆகிய இடங்களில் தைரியப்படுத்துகிற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கீங்க, நான் தைரியமாக இந்த வார்த்தையை நம்பி இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி இந்த உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து இந்த நாளில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நான் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய எல்லாமே எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கிறோம், பலன் இல்லாமல் இருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம், திட்டமனதே இல்லைப்பா, அலம்புகிற ஒரு இருதயம், இதெல்லாவற்றையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த சூழ்நிலையை இல்லை, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படி பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, கலங்க மாட்டேன், தைரியமாக இருப்பேன், நீங்கள் கைவிட மாட்டீங்க, விலக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு செய்து தரப்போறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் தேவன் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே, என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன ஆண்டவரே அப்பா காரியங்கள் உடைய பிள்ளைகள் இருக்கிறதோ நீர் அறிவீரப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு லேசான காரியம் அப்பா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலையிலையும் தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு நீர் மகிமைப்படுவீராகப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படணும். உங்க பிள்ளைகள் இந்த நாளில் வெற்றியாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாளில் நீ கிரியை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் கரம் கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாளில் பிறந்த தினத்தை ஆண்டவரை திருமண நாளை விசேஷமாக கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின் படியே பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆண்டவரே இந்த நாளில் புதிய ஆண்டில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமாக இருந்து செய்யும்படியான பலனை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய ஆண்டில் ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக அப்பா. அவனுடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில் என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை இந்த நாளில் ஆண்டவரே மாலை வேளைக்குள்ள தேவன் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. உங்களுடைய நாம மகிமை அடையும்படி செய்வீராக. தேவன் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திர ராஜா. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேலைக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்போம். தேவைகளை
சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினால. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதய பாரங்களை மாற்றி போடும் இப்பொழுது. உம்முடைய ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தை நிரப்புவதாகப்பா, நிரப்புவதாக. என்னென்ன பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களில் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வீடுகளில் ஆண்டவரே உங்க பிரசன்ன இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்து தேவைகளை சந்தித்து எல்லா ஆண்டவரே புலம்பலுக்கு பதிலாக சந்தோஷத்தை ஆனந்த கழிப்பையும் கட்டளையிடுவீராக ராஜா. நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதி உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வியாதியை மாற்றும் அப்பா. உமக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் மாறும்படியாய் உலகமெங்கும் போய் சாட்சி சொல்ல என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அற்புத விடுதலையை கட்டளையிடுவீராக. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இந்த வேளையிலையும் கூட ஆண்டவரே நாங்கள் இப்படியாய் ஜெபிக்க தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை தந்திருக்கீங்கப்பா. ஹெவன் ஃபேமிலியை ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தேவனே, இதை நடத்துகிற உம்முடைய தாசனை பலப்படுத்தும். இன்னும் ஆயிரங்கள் கோடான கோடி ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்கப்பா. அவங்க செய்கிற ஊழியங்கள் எவ்வளவோ பிரயாசங்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே டிவி ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதப்பா. ஹெவன்ஸ் கார்டன் இருக்கிறதப்பா. இன்னும் தேவைகள் அநேகம் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் பரத்தில் இருந்த ஐஸ்வர்ய சம்பந்தரங்களப்பா. நீ தேவைகளை சந்திப்பீராகப்பா. ஒன்றுடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் நடப்பதாக தேவனே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தோள் கொடுக்கிற முழங்காலில் நிற்கிற ஸ்பான்சர் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கரங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதம் நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜெபக்கு ரிக்வெஸ்ட்டையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரும் என்னென்ன ரிக்வெஸ்ட்டை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்களோ ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதிலை ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீர் பதிலை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக பெற்றுக்கொள்வார்களாக. தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும்